யாருக்கு மாலைகள் ஆவதென்று பூங்கொடிகள் பூக்கள் பூப்பதில்லை. யாருக்கு யார் சொந்தமாவதென்று தேவதைகள் வந்து சொல்வதில்லை. விதி என்ற காட்டிலே உங்ககிட்ட ஆஃபீஸ்ல சொன்னல, நீயும் கார்த்தியை பார்த்தல, அவன் ஒரு மாதிரியா இருந்தான்டா. வீட்டுக்கும் கிளம்பிட்டான். வீட்டுக்கு போய் என்ன பண்றான்னு தெரியல. இப்போ நம்ம எங்கடா போறோம்? சஞ்சய், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்களேன், எங்க போறோன்னு பாப்பீங்க. ஆனா உனக்கெல்லாம் பாசம் இருக்காடா, சொல்லு, உனக்கெல்லாம் பாசம் இருக்காண்டா. பாவம், அங்க ஒருத்தன் பைத்தியக்கார மாதிரி புலம்பிட்டு உட்காந்துருப்பானு, போய் அவனுக்கு ஆறுதல் சொல்லுவோன்னு. நம்ம ஏன்டா ஆறுதல் சொல்லணும்? நீலாம் ஒரு அண்ணன் மாதிரியோட பேசுற. உன் தம்பி அங்க உடஞ்சு போய் உட்காந்துருக்கான், நீ தானடா ஆறுதல் சொல்லணும். ஆமா, என்ன விஷயம் உடஞ்சு போய் உட்காந்துருக்கான்? என்னடா என்ன விஷயம், திரும்ப என்ன கேட்குறான்? என்ன விஷயம்னு ஒன்னதான் கேட்க முடியும், வேற யாரை கேட்க முடியும்? ஏன்னா நீ தானே அவன் உடஞ்சு போய் உட்காந்துருக்கான்னு சொல்றேன். டேய், இந்த பவித்ரா புள்ளி அவன் கூட சேர்த்து வைக்கிறதுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுக்கலாம்லடா. சஞ்சய், இப்போ என் தம்பி என் லைஃப்ல என்ன பண்ணான்? நந்தினி கிட்ட போய் ஏதாவது பேசினானா? பேசல. ஆனா நந்தினி என் கண்ணு முன்னாடி கூப்பிட்டு வந்து நிறுத்திட்டான். ஆமா, அப்படி கண்ணு முன்னாடி கூப்பிட்டு வந்த நந்தினிக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமா பேசிதான் என் லைஃப்ல என்னென்ன நடந்துச்சு, நான் எப்படி அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்றதெல்லாம் புரிய வச்சு, அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் பேசணும் பழகணும்னு நினைக்கும் பொழுது ஃபேமிலின்னு ஒரு விஷயம் இருக்கே, அந்த விஷயத்தையும் நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அந்த சைடு இந்த சைடும் போராடி எல்லா போராட்டமும் பண்ணி இப்போதான் ஒரு பிரச்சனை முடிவுக்கு வந்திருக்கு. அப்படியே போராட்டத்துக்கு நான் போகும்போதும் ஒன்றை தானே மச்சான் கூப்பிட்டு போனேன், என் தம்பியாவா கூப்பிட்டு போனேன். இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க தலைவரே, கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறீங்களா? அதாவது சம்மந்தப்பட்டவங்களை கூப்பிட்டு வந்து ஆப்போசிட்டில் நிறுத்திடலாம். ஆனால் கார்த்திக் விஷயத்தில் அது தேவையில்லாத விஷயம். ஏன்னா சம்மந்தப்பட்டவங்க ஆல்ரெடி எழுத்தாப்புல தான் நிற்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அவன் தானே மச்சான் அவன் லைஃப்பை பார்க்கணும். பிரச்சனை எது வந்தாலும் அவன் தானடா ஃபேஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு அவன் லவ் ஃபெயிலியருக்கு நம்ம எப்படா பஞ்சாயத்து பண்ண முடியும்? லவ்வர்ஸ்குள்ளே இருக்கிற பிரச்சனையிலையும் நம்ம தலையிடக்கூடாது. அதே மாதிரி புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே இருக்கிற சண்டையிலையும் நம்ம தலையிடக்கூடாது. ரெண்டுத்தில் தலையிட்டாலும் நம்ம தான் கடைசியில் ஜோக்கராக வெளியில் வருவோம். இதுக்கு நான் அவனை அப்படியே விட்டுடலான்றியா? ஃபீல் பண்ணட்டும். இப்போ என்ன அதுக்கு ஃபீல் பண்ணட்டும்டா. அதிகமாக ஃபீல் பண்ணும்போது தான் லவ் மனசில் அதிகமாக வரும். அப்படி லவ் அதிகமாக வரும்பொழுது தான் அவளை ரொம்ப மிஸ் பண்ணுவான். அவளை ரொம்ப மிஸ் பண்ணும்பொழுது அவளை எப்படா நம்ம கூட கூப்பிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு மண்டை யோசிக்க ஆரம்பிக்கும். யோசிக்கிட்டோம். அப்போ இப்போ எங்கே போகிறோம்? ஒருவேளை ஏன் லவ்வை சேர்த்து வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டியோ? இங்கே பாருங்க மிஸ்டர் பிளாக். ஏய், அப்படித்தானடா உன் உனக்கு நேம் வச்சிருக்கு. ஸோ அப்படி தானே சொல்ல முடியும். மிஸ்டர் பிளாக், உங்களை அப்படி நான் சேர்த்து வைக்க மாட்டேன். அட பாவி பயல, அப்புறம் சேர்த்து வைக்கிறேன்னு கமிட்மெண்ட்லாம் கொடுத்தேன். இப்போவும் சொல்கிறேன், உங்கள் லவ்வை நான் சேர்த்து வைப்பேன். எப்படி அப்படின்னா ஃபேமிலியில் போய் பேசுவேன், அவங்க அப்பா கிட்ட பேசுவேன். அதாவது நீங்கள் எனக்கு பண்ணீங்க பார்த்தீங்களா, மஞ்சு சொக்கா கிட்ட போராடி என் ஃப்ரெண்டோட லவ் முக்கியம், ஸோ என் ஃப்ரெண்டை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சு சொக்காவுக்கு புரியுற மாதிரி ஒரு சில விஷயம் செஞ்சல, அந்த மாதிரி நானும் செய்வேன். ஓ, அப்படி. ஆமாண்டா, யாரோட லவ்வுக்காகவும் நான் போய் சம்பந்தப்பட்ட பொண்ணுகிட்ட பேச மாட்டேன், புரியுதா? இது உங்க லவ். நீங்க எப்படி அந்த பொண்ணுகிட்ட அப்ரோச் பண்ணணும், அந்த பொண்ணு நீங்க எப்படி லவ் பண்ணணும், நீங்க தாண்டா முடிவு பண்ணணும். இதுக்கெல்லாம் நான் வந்து பச்சை கொடி கட்டிட்டு நிக்க மாட்டேன். துரோகி. அடே, நீ எவ்வளோ கழுவி ஊற்றினாலும் பரவாயில்ல, அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. உன் லவ்வுக்காக போய் கீர்த்தனா கிட்ட பேசுறதோ இல்லை கார்த்தி லவ்வுக்காக போய் பவித்ராட்ட பேசுறதோ என்னால் முடியாது. ஏன்னா அது உங்கள் பிரச்சனை, நீங்கள் தான் ஃபேஸ் பண்ணணும். அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன், அந்த பொண்ணு ஒத்துக்குச்சு, வீட்டில் தான் ஏதாவது ப்ராப்ளம் இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம் சொல்கிறீங்களா, இந்த ரோஹித் எதிர்த்து நின்று பேசுவேன். மற்றபடி நீ என்ன நினச்சிட்டு இருக்க? இப்போ உன்னை கூப்பிட்டு போய் கீர்த்தனா கையில் ஒப்படைச்சு, இங்கே பாருமா என் ஃப்ரெண்ட் உன்னை லவ் பண்ணுறான், உனக்கு பிடிச்சிருக்கா, இந்த கூப்பிட்டு போ அப்படின்னு விட்டுட்டு வருவேன்னு நினைக்கிறியா? டேய், அந்த சீன்லாம் கிடையாது மச்சான். நீங்கள் ஃபர்ஸ்ட் அந்த பிள்ளைய லவ் பண்ணுங்க, அந்த புள்ளையும் திருப்பி உங்களை லவ் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் நீங்கள் ரெண்டு பேரும் ப்ரப்போஸ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் பஞ்சு சொக்காட்ட போயிட்டு நான் சேர்த்து வைக்கிறேன்னா. லவ் சொல்கிற அளவுக்குலாம் போக முடியுமான்னு தெரியலையே. நான் எப்படி லவ் சொல்கிறது, எப்படி லவ் பண்ணுறது? ஆனால் அட்வான்டேஜ் லெவல் டாஸ்க்லாம் பண்ணுவீங்க அப்படி தானே? அது அது வேற. அது வேற இது வேறலாம் நான் கேட்கல, புரியுதா? இது எப்படி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் லவ்வை சொல்லுங்க, லவ்வாக பேசுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் அட்வான்டேஜ் லெவல் டாஸ்க்குலாம் போகலான்னு. அப்போ லவ் சொல்லிடலான்றியா? சொல்லித்தான் நான் ஆகணும். அப்பவே சொல்லாம இவர் டைரக்டா கல்யாணம் பண்ணுவாரா? சரி, உன் பாயிண்ட் ஆஃப் வியூலே வருவோம். இப்போ என்ன சேர்த்து வைக்கவும் நீ போல, அவனை சேர்த்து வைக்கவும் போல. அப்படி இருக்கும்போது நம்ம ரெண்டு பேரும் எங்க போறோம்? ஒருவேளை நந்தினியை பார்க்க ஏதாவது பிளான் பண்ணிட்டியா என்ன? அடே, நந்தினி இன்னும் ஆஃபீஸ்ல இருந்தே கிளம்பலடா, ஆஃபீஸ்ல தான் இருக்கா. கிளம்பலையா? ஆமா, கிளம்பல. மார்னிங் கொஞ்சம் லவ் பண்ணதுல டைம் ஆகிடுச்சு, அதனால இன்னைக்கு டாஸ்க் முடிக்கல, முடிச்சுட்டு தான் கிளம்பணும் அப்படின்னு நானும் சொல்லியிருக்கேன். அவளும் முடிச்சுட்டு தான் கிளம்புவேன்னு சொல்லியிருக்கா. நான் எது எப்படி இருந்தாலும் என் 100% பிஸ்னஸ் மேன்ரா. தேங்க்யூ. உன்ன தானடா அந்த புள்ள லவ் பண்ணுச்சு, ஏதோ ஒர்க்கு முன்ன பின்ன பண்ணா நீ ஏதோ விட்டு கொடுக்க கூடாதா?
நானும் அவ்வளோதான் மச்சான் லவ் பண்ணுறேன், அவளும் என்ன தான் லவ் பண்ணுறா. ஆனால் ஒர்க் விஷயத்தில் விட்டு கொடுக்க முடியாது மச்சான். நாங்கள் 2 பேரும் சின்சியராக ஒர்க் பண்ணால் மட்டும்தான் மச்சான் ரோஹித் பிரகாஷோட சாம்ராஜ்யத்தை காப்பாற்ற முடியும். லவ் வேற, லைஃப் வேற, பிஸ்னஸ் வேற. என் பொண்டாட்டி லவ் பண்ணிக்கிட்டே ப்ராஜெக்ட் பண்ணதான் இன்ட்ரெஸ்டடாக இருக்கா. ஸோ அதனால ப்ராப்ளம் இல்லை. பைத்தியக்காரன் எங்கே தான் போகிறான்னு தெரியலையா. சரியான பயந்தவங்களே, கருப்பாம்பூச்சிக்கு பயந்துட்டு கூப்பிட்றான் பாரு. இவனெல்லாம் என்ன பண்ணலாம்? மார்னிங் அவ்வளோ சீரியஸாக பேசினான், இப்போ வந்து அப்படியே ஆப்போசிட்டாக பேசிட்டு போகிறான். இவன் சொல்கிறான் நம்ம என்ன கேட்டகரின்னு புரிஞ்சுக்க முடியலன்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு என்னவோ இவனை பார்த்தா தான் டவுட்டாக இருக்குது. இவன்லாம் என்ன கேரக்டரே புரியலையே. ஏய் ஒன்றும் சிரிக்காதன்னு சொன்னேன். நீ எப்போ சிரிப்பண்ணலாம் வெயிட் பண்ண காலம் இருக்கு. ஆனால் இப்போ நீ சிரிச்சா எனக்கு பிடிக்கல. சரி சரி, நான் சிரிக்கலண்ணா. அப்புறம் இங்கே பாரு, ஒரு விஷயம். ம், சொல்லுங்கள். நீங்கள் என்ன டீலிங் பேச போகிறீங்கன்னு எனக்கு தெரியுது. நீ என்ன பேச போகிறேன்? இந்த மாதிரி நான் கருப்பாம்பூச்சிக்கு பயந்ததெல்லாம் கரெக்டு தான். ஆனால் நான் கருப்பாம்பூச்சிக்கு பயந்தன்றதை தயவு செஞ்சு வெளியில் சொல்லாத. இதெல்லாம் நம்மளுக்குள்ளே தான் இருக்கணும். இதை நீ தேவையில்லாமல் சொன்ன அப்படின்னா நான் இன்னும் உன் மேலே கோவம் ஆகிறதுக்கு அது வந்து ஒரு ரீசனாக அமையும், பார்த்துக்கோ அப்படின்னு தானே சொல்ல போகிறேன். ஆமாம், இதெல்லாம் போய் வெளியில் சொல்கிற வேலை வச்சுக்காத, புரியுதா? ஸோ தேவையில்லாமல் என்னை நீ கோவப்படுத்தி பார்க்காத, அவ்வளோதான் சொல்லிட்டேன். நான் சொன்னதுக்கப்புறமும் நீ வெளியில் ஏதாவது சொன்னோன்னு வச்சுக்கோயேன். சரி சரி, சொல்லாமல் இருக்கண்ணே. அப்படி நான் சொல்லாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன? அது ஒன்றும் இல்லை, சும்மா. இங்கே பாருடி, இப்படிலாம் பேசுகிற வேலை வச்சுக்காத, புரியுதா? உன் கேரக்டர் இது கிடையாது. ஸோ டோட்டலாக நீ என்ன மாதிரி மாறிக்கிட்டு இருக்க, அதை மட்டும் புரிஞ்சுக்கொன்ன. நான் ஒன்றும் யாரை மாதிரி மாறல. பட் நான் இந்த விஷயத்த வெளியில் சொல்லாமல் இருக்கணும்னா அப்பப்போ நான் கேட்குற சின்ன சின்ன ஆசையெல்லாம் நிறைவேற்றணும், பார்த்துக்கோ. ஆனால் நான் உன்னை பழி வாங்க போகிறேன்டி. ஐயோ, நீ பழி வாங்கிக்கோ கௌதம். நான் ஒன்றும் தப்பு சொல்லலையே. பழி வாங்கிக்கோன்னு தான் சொல்கிறேன். மற்றபடி நீ ஹஸ்பண்ட் இல்லை, நான் ஒய்ஃப் இல்லை. அப்படி இருக்கும்போது சின்ன சின்ன ஆசையெல்லாம் உங்ககிட்ட தான் நிறைவேற்ற முடியும். நிறைவேற்றணுமா நிறைவேற்ற வேணாமான்றது உன் ஆசையை பொறுத்து, புரியுதா? ஆனால் இந்த கௌதமை நீ தேவையில்லாமல் கண்ட்ரோல் பண்ணலான்னு மட்டும் இந்த ரீசனை வச்சு ட்ரை பண்ணாத. சே சே, நீங்கள் நினைக்கிற அளவுக்குலாம் ரொம்ப பெரிய ஆசையெல்லாம் இருக்காது. சின்ன சின்ன ஆசை தான். இலக்கியா, இங்கே பாரு, பாட்டி வராங்க. எதுக்கு வராங்க தெரியுதா? எதுக்கு வராங்க? அம்மாவுக்கு நம்ம மேலே டவுட் இருந்திருக்கோம். ஸோ அப்பப்போ இந்த ரூம் பக்கம் போய் பாருமா, 2 பேரும் எப்படி பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா தான் சீக்கிரட்டாக எங்கள் பாட்டி அனுப்புகிறாங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்? இங்கே வா, பெட்டில் இடம் இருக்கு பாரு, வந்து என் பக்கத்தில் கொஞ்ச நேரம் உட்காரு. நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா பாட்டி தானாக போயிடுவாங்கன்னு. நம்ம 2 பேரும் ஹாப்பியாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் எங்கள் அம்மாட்ட சொல்லிடுவாங்க. அதுக்குன்னு வந்து உட்கார முடியாது. அப்படிலாம் சொல்லக்கூடாது கௌதம். இங்கே வாங்க, குட் பாய் இல்லை? முடியாதுன்னு சொல்கிறேன்ல. சரி, முடியாதுன்னு சொல்லிட்டேன். அப்படி இருக்கும்போது கருப்பாம்பூச்சி பிரச்சனைக்கு போய் ஒரு முடிவு கட்டிட்டு வரேன். இந்த மாதிரி என் புருஷன் பயந்தாரு, இந்த மாதிரி நான் கருப்பாம்பூச்சை விரட்டினேன், அதனால் இதுக்கப்புறம் வீட்டில் எந்த கருப்பாம்பூச்சி ப்ராப்ளமும் வரக்கூடாது அப்படின்னு என் புருஷன் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்லி இந்த கருப்பாம்பூச்சிக்கு ஒரு முடிவு எடுத்துகிட்டு வரேன். நான் வந்து உட்காரு. அப்படிப்பா வழிக்குன்னு. என்னங்க, ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தோடனே இப்படி என்ன ரூம்லேயே பிடிச்சி உட்கார வச்சிருக்கீங்க? உங்கள் கூட பேசிக்கிட்டு இருந்தா நான் மற்ற வேலையெல்லாம் எப்போ பார்க்கறது? ஐயா பேசண்டே சரியில்லைம்மா, அவள் ஒரு மாதிரியாக பேசுகிறாம்மா, எனக்கு என்னவோ கரெக்டாக படலை. அப்பப்போ நீங்கள் அந்த பக்கம் போய் பாருங்கள், அவள் எப்படி பேசுகிறா கொள்றான்னு சொல்லிட்டு. நீங்கள் அவளை நோட் பண்ணாலே அவள் என்ன பண்ணுறான்றது உங்களுக்கு தெரிஞ்சிருமா. சித்த பாருங்கம்மா, என் பொண்ணுக்கு அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு வேலை அவளுக்கு பிடிக்காம வாழ்ந்துட்டு இருக்காளான்னு தெரியலம்மான்னு என் பொண்ணு புலம்புனா, இங்கே 2 உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. பேசுங்க ஏதாவது. தலைக்கு என்ன ஷாம்பு போடுற? அதுவா, ஹேர் ஸ்ப்ரே. நல்லா இருக்கா? நல்லா இருக்குன்னா நான் சொல்லலை, ஏதோ ஒரு ஸ்மெல் வருதே அப்படின்றதுனால கேட்டேன். கௌதம், சொல்ல. என் மேலே கோவமா இருக்கியா? ஆமாம். இவ்வளோ சந்தோஷமாக தான் இருக்குது. இவ தான் தேவையில்லாமல் பயந்துட்டு உட்காந்துருக்கா. இவளை இந்த மாதிரிலாம் நான் கருப்பாம்பூச்சிக்கு பயந்துதான் நீ அட்வான்டேஜாக யூஸ் பண்ணிக்காதண்ணா. நான் அட்வான்டேஜாக யூஸ் பண்ணலடா. பட் எல்லோரும் முன்னாடி நம்ம பர்ஃபார்மன்ஸை பண்ணணும்ல. நாளைக்கு உங்கள் அப்பாவே வராங்க, சந்தோஷமாக இருக்கியா இல்லையான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போது நானும் உனக்கு இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ்லாம் பண்ணி உங்கள் அப்பா முன்னாடி அப்படியே சந்தோஷமாக இருக்கிற மாதிரிலாம் பில்டப் பண்ணுவேன்டா. இங்கே பாரு, பார்த்துட்டு தான் கௌதம் இருக்கேன். சரி அதெல்லாம் இருக்கட்டும், வந்ததுலேருந்து நானும் பார்க்குறேன், எங்கள் கழுத்தில் இருந்த தாலியை காணோம். அது கொஞ்சம் உறுத்தலாக இருந்துச்சுன்னு ஏய் கழட்டி வச்சிட்டேன். இல்லை போய் சொல்கிறேன். அப்போ தாலி எங்கே இருக்குன்னு கண்டுபிடி பார்க்கலாம். அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. உங்கள் பாட்டி போயிட்டாங்களா? அவங்க போல இன்னும் போல. நீ அப்படியே நான் உனக்கு கொடுத்த கீஸை லைட்டாக ரிட்டர்ன் கொடுத்துட்டு போயேன். அப்படிலாம் கொடுக்க முடியாது கௌதம். அப்புறம் உண்மையாகவே தாலியை கட்டிட்டியா? நான் தான் சொன்னல, கழட்டிட்டேன். அப்படியே உனக்கு டவுட் இருந்தா இவனை செக் பண்ணிக்கோ. பாடி என் புட்டல முட்டாயே,
என்ன ரத்துன்னு கொட்டாயே உன் குங்கும பொட்ட மேல வச்சாயே வாடா என் அம்புள்ளி மச்சானே என்ன அம்புள்ள தச்சானே. டேய் கௌதம, அவ கொடுத்த ஒத்த மொத்தத்தில் மயங்கி இது வரைக்கும் அவ சொல்றத பூம்பு மாடு மாதிரி தலையாட்டி கேட்டு உட்காந்துருக்கிறான். என்னாச்சுடா உனக்கு? எழுந்து போடா, இவகிட்ட உட்காந்துருக்கிற ஒவ்வொரு செகண்டும் டான்ஸர் தானே. இவளுக்கெல்லாம் வலி வேதனை புரியாம இவகிட்டே போகக்கூடாதுன்னு. எழுந்து போயிட்டேன். ஒழுங்கா இருந்துக்கோ, பார்த்துக்கோ. தேவையில்லாம என்ன இந்த மாதிரிலாம் கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு இருக்காத. இவ்வளோலாம் பர்ஃபார்மன்ஸ் நான் பண்ண மாட்டேன். ஏண்டா பர்ஃபார்மன்ஸ் பண்ண மாட்டேன்? பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது இலக்கியா வேணும்னு தோணுதா? கண்டதும் இல்ல யாரும் ஒன்னாட்டம் வாரி தந்ததும் இல்ல இந்த கண்ணாட்டம். பொண்ணு மாதிரி அடி பேசுறேன். நீ பையன் மாதிரி நடந்துக்கலையே, நான் என்ன பண்றது? டேய் டேய், இதுக்கெல்லாம் வேற ஆளை பாருன்னு. உன்னை கல்யாணம் பண்ணிட்டு இதுக்கெல்லாம் வேற ஆளை நான் எங்கடா போய் தேடுறது? வந்தான்னு வச்சுக்கோயேன். வா. பாவி பயல நம்மள விட்டுட்டு எங்க ஓடி வந்தான்னு தெரியல. எவ்வளவு நாள் ஆட்டே ரொம்ப நாள் ஆச்சு. பைத்தியக்காரன் தூக்கிட்டு போனா பார்க்குக்கு தூக்கிட்டு போவான், அப்படி இல்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போவான். அதை விட்டுட்டு இப்ப வேற ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள தூக்கிட்டு வர சொல்லியிருக்கான். அதுவும் இவன் வந்து நம்மள தூக்கிட்டு வரல, அந்த வீட்டுல இருக்கிற அண்ணனை வீட்டுல தூக்கிட்டு வர சொல்லியிருக்கான். இது யார் வீடு? எதுக்கு நம்மள எங்க தூக்கிட்டு வர சொன்னா? சரிங்க தம்பி, நீங்க பார்த்து வச்சுக்கோங்க சில்குவ. நான் கிளம்புறேன்னு. என்ன அமுதாவையும் கூப்பிட்டு வந்திருக்கலாம்ல. இருக்கட்டும் தம்பி, அவளை ஏதோ ஹோம்ஒர்க்லாம் எழுதுறேன்னு எழுதிக்கிட்டு இருந்தா. மேடம் தான் இப்போ ஸ்கூல்லாம் போறாங்க, பிஸி ஆயிட்டாங்களே. ஸோ மாமா இங்க வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டா. வந்துருவேண்ணே, கொஞ்ச நாள்ல வந்துருவேன். சரிங்க தம்பி, அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை. ஆனா எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காம சந்தோஷமா இருக்கணும். அதெல்லாம் சந்தோஷமா இருக்கலாண்ணே, எதுவும் பிரச்சனை இல்லை. சரிங்க தம்பி, நான் கிளம்புறேன். அண்ணா உள்ள வந்துட்டு போகலாம்ல. பரவாயில்ல தம்பி, இருக்கட்டும், இன்னொரு நாள் வரேன். சரிங்கண்ணே. அப்புறம் அப்பாவை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன், நீங்க கவலைப்படாம இருங்க. சரிங்கண்ணே. சிலுக்கு, உன்னை பார்க்காம எப்படி இருந்துச்சு தெரியுமாடி? அடிச்சிடுவான், அப்படியே நல்லா அடிப்ப போட்டுருவான். இவ்வளவு நாளா கழட்டி விட்டு எங்க போனான்னு தெரியல. இப்போ வந்து உன்னை பார்க்காம அப்படி இருந்தது இப்படி இருந்தது டைலாக் மட்டும் பேசுவான். அடே நம்ப மாட்டேன்டா. சிலுக்கு, போடா ஓனரே, நான் பேச மாட்டேன். உள்ள போலாமா? அதான் நானும் கேக்குறேன், உள்ள போலாமான்னு கேக்குறேன். ஆனா இது யார் வீடு? எதுக்கு என்ன இங்க கூப்பிட்டு வர சொல்லிருக்க? வாடா நம்ம வீட்டுக்கு போவோம், டாடி வெயிட் பண்ணுவாரு. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்ன? சாதாரணமா பேசினாலே கோளாரா தான் இருக்கும். இவன் ஏதோ சர்ப்ரைஸ் வேற சொல்றானே, என்னவா இருக்கும்? கடவுளே என்ன காப்பாத்துப்பா. அடே, எனக்கு ஒரு விஷயம் புரியல. நம்மள சுத்தி எவ்வளோ ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு தெரியுதா? அதெல்லாம் விட்டுட்டு பானிபூரி சாப்பிடவா கூப்பிட்டு வந்தேன்? ஐயோ மச்சான், இந்த கடையில பானிபூரி சூப்பரா இருக்குமா. கார்த்திக் அடிக்கடி வந்து இங்கதான் பானிபூரி சாப்பிட்டுருக்கான். அண்ணனுக்கு தம்பிக்கும் பைத்தியமாடா பிடிச்சிருக்கு சொல்ல. அந்த பைத்தியக்கார நைட் பிளாட்ஃபார்ம்ல படுத்துக்கிட்டு திங்காத கடையே கிடையாது, புரியுதா? அதனால அது அப்படிதான் ரோட பொறுக்கி தின்ட்டு இருந்தது. அப்படிலாம் பேசக்கூடாது மச்சான். அப்படித்தான்டா பேசுவேன். ஒரு கடையை விடுறது கிடையாது, புரியுதா? எல்லா ரோட்டு கடையிலையும் சாப்பிட்டு வச்சிருக்கான். அதுவும் எல்லா கடையிலையும் இவன் போன அடையாளம் மறக்காத அளவுக்கு வாய் பேசிட்டு வந்து வச்சிருப்பான். வாயன், அவன் தங்கின ஸ்ட்ரீட்டை காமிக்கிறேன். அவன் யாருக்கிட்டையாவது பேசாம இருந்திருக்கானா? இல்ல நீ போயிட்டு கார்த்திக்னு உங்களுக்கு யாரையாவது தெரியுமா அப்படின்னு கேள. அவங்களாம் வகை வகையா கதை சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளோ வாய் பேசி வச்சிருக்குது எல்லாத்தையும். ச்சே, என் தம்பி இவ்வளோ ஃபேமஸ் ஆயிட்டானடா. சீப்ப, நான் என்ன சொல்றேன், நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? முதல்ல இங்க எதுக்குடா வந்தோம் அதை சொல்றான். அது ஒரு முக்கியமான கிளைண்ட்டை பார்க்க வந்தோம், அந்த சொன்னே. நம்ம பிசினஸ் கிளைண்ட் பானிபூரி கடைக்க வரேன் இருக்காங்க. டேய், நான் தான் சொன்னல, பிசினஸ் ரிலேட்டட் கிளைண்ட் கிடையாதுடா. அப்புறம் லைஃப் ரிலேட்டட் கிளைண்ட். பைத்தியம், சும்மா பேசினாலே புரியாது, இதுல பொடி வச்சு வேற பேசுதேன். பாடுறா, ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க சொல்லிட்டேன். ஒழுங்கா அவ வீட்டுக்கு போலாம். கார்த்தி வேற அங்க ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். இல்ல அப்படியே பானிபூரி தான் உண்மையிலே சாப்பிட வந்த அப்படின்னா சாப்பிட்டு வா போலாம். நான் சாப்பிட்றதுக்கு வரல மச்சான், என் கிளைண்ட்டுக்கு வாங்கி கொடுக்க தான் வந்தேன். அதனால கிளைண்ட் வந்துட்டா அவருக்கு என்ன வேணுமோ அதை ஆர்டர் பண்ணி கொடுத்து அவர் சாப்பிட வச்சு அழகு பார்த்துட்டு போயிடலாம். சாப்பிட வச்சு அழகு பார்த்துட்டு போயிடலாமா? ஆமா, அப்படி யாரா வரா? இதோ வந்துட்டாப்லையே. டேய், இவன் இப்ப தெரியுதா நம்ம எதுக்கு வந்திருக்கோன்னு? ஹாய். ரொம்ப சேடா ஹாய் சொல்றாப்ல, ஒரு எனர்ஜி இல்லையே. நீங்க ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க, நான் சொல்றேன் சிரிச்சுக்கிட்டே. ஹாய். ஐ லைக் யுவர் ஹாய். ஹாய். அப்புறம்
என்ன ரொம்ப லேட் ஆயிடுச்சா நீங்க வந்து? இல்லை மிஸ்டர் குட்டி மச்சான் வந்து இப்போதான் ஒரு 5 மினிட்ஸ் ஆகுது. சோ சேட். அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நான் ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பொறுமையா வந்திருப்பேன். திமுற பத்தியா இதுக்கு? என்ன பாக்குறீங்க? காத்திருந்து கிடைக்கிற பொருளுக்கு மட்டும்தான் வேல்யூ அதிகம், புரியுதா? சோ அதே மாதிரி தான். ஏய் வானண்டா. வேணானா எனக்கு எதுவும் பிரச்சனை கிடையாது. வந்த வழியை பார்த்து நான் போயிட்டே இருப்பேன். நீங்க தான் வேணும்னு சொல்லிட்டு என்ன வர வச்சிருக்கீங்க. ஏண்டா இவெல்லாம் ஒரு ஆள் நடா இவன்கிட்ட பேச வந்தேன். இவன் தான் மச்சான் அந்த வீட்டிலே கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருக்கான். மற்ற எந்த கேரக்டர்கிட்டையும் பேச முடியாதுன்னு. தெரிஞ்சுக்கோங்க, என்னை பத்தி டீட்டெயில் தெரிஞ்சுட்டு வந்து பேசுங்க. தேவையில்லாம வாயை விட்டுட்டு அப்புறம் ஐயோ அம்மா அப்படின்லாம் சொன்னா வராது. வராது. சரி சரி, அப்புறம் உட்காந்து பேசலாமா? உட்காரலாம். ரொம்ப நேரமா என்ன நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்க. அதுவே என்ன ஹர்ட் பண்ற மாதிரி தான் இருக்கு. வந்த உடனே எனக்கு ஒரு சேர் எடுத்து போட்டுருக்கணும். யாரண்டா எல்லாம்? சேர் எடுத்து போடுறேன், உட்காரு. அப்புறம் குட்டி மச்சான் என்ன சாப்பிட்றீங்க? நான் என்ன சாப்பிடணும்னு நானே சொன்னா நல்லா இருக்காது. ஆனா உங்களுக்கு ஒரு க்ளூ மட்டும் கொடுக்குறேன். நீங்க இப்ப கூப்பிட்டீங்க பாத்தீங்களா குட்டி மச்சான்னு சொல்லிட்டு, அப்படி குட்டி மச்சான் நீங்க லைஃப் லாங் கூப்பிடணும் அப்படின்னா எனக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? சோ அது நீங்க சிறப்பா செஞ்சாலே எனக்கு போதும். சஞ்சய், கடையில் இருக்கிற எல்லாத்துலேயும் ஒரு ஒரு பிளேட் வாங்கிட்டு வரேன், போதுமாடா? ஐ லைக் யுவர் ஸ்மார்ட் ஒர்க். ஓகே, அவர் என்ன சொன்னாருங்கிறத அவரோட பார்வையிலையும் ஒரே ஒரு குரல்ல மட்டும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்க. சோ நீங்க தான் சஞ்சயா இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா என்கிட்ட மாமா சொல்லியிருக்காரு. ஓ ஆமா, நாங்க பாக்குற பார்வையில இருந்து பேசுற பேச்சுல இருந்து எங்களுக்கு என்ன தேவை என்ன வேணும் அப்படின்றத அக்யூரேட்டா ஒருத்தர் சொல்லுவாரு. சோ அவர் தான் என் சஞ்சய் ப்ரோ அப்படின்னு சொல்லி மாமா சொல்லியிருக்காரு. அந்த நாய் யார்கிட்டயோ சொல்லுச்சு, அதெல்லாம் நினைச்சு கூட நான் வியக்கல. உன்கிட்ட கூட சொல்லி வச்சிருக்க பத்தியா? அப்புறம் சொல்லுவாங்க தான் இப்படி ஒரு கேரக்டரை பத்தி. எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவீங்களா? நீங்க ரொம்ப நல்லவரே அப்படின்னு சொன்னாரு. நாங்களா ஸ்மார்ட் கிடையாது தம்பி, நீங்க ரொம்ப ஸ்மார்ட், புரியுதா? அதனால நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். பானிபூரி வேற தீந்துற போகுது. நான் போயிட்டு எல்லாத்துலயும் ஒரு பிளேட் வாங்கிட்டு வரேன். ஐ லைக் யுவர் சின்சியரிட்டி ஆல்சோ. தேங்க்யூப்பா. என்ன என்ன ஐட்டங்களோ பானிபூரி கடையினிலே என்று பார்த்தேன் ஆச்சரியத்தில் இவ்வளவும் எனக்கேவா. டேய் இதுக்கு சாங்லாம் இருக்கா? அஃப்கோர்ஸ் இருக்கே. பூரி பூரி பானிபூரி மசாலாவோட சேர்த்து சாப்பிட்டா உள்ள வச்சா மசாலா என் வாயுக்குள்ள குசலா. பச்சை தண்ணி ஊத்துறான் என் பகவான் போல பாக்குறான். ஒன்னு ரெண்டு கலங்குது காரத்துல மூக்கு ஒழுகுது. இன்னும் ஒண்ணு கொடுங்கண்ண என்று நாக்கு கேக்குது. வர்றா. வெங்காயத்தை தூவுறான் வேகமா தான் ஏவுறான். சுத்தி நிற்கும் கூட்டமே அண்ணன் கையில் ஓட்டமே. அப்புறம் இவ்வளவு பூரி சாப்பிடறது கூட டேஸ்டா இருக்காது. கடைசியா இது எல்லாத்துக்கும் ஃப்ரீயா ஒரு பூரி கொடுப்பாங்க. அதுதான் சுக்கா பூரி. அதுதான் என் வாழ்க்கையோட தியரி. அப்புறம் ஏன் வெயிட் பண்றீங்க? சாப்பிடுங்க. நிமிஷம் நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன்னா. பரவாயில்ல, பிள்ளைய நல்லா வளர்த்துருக்காங்கண்ணே. ப்ரேயர் பண்ணிக்கலாம் சாப்பிட்றானே. எனக்கு என்னவோ இவன் ப்ரேயர் பண்ணுறதும் டவுட்டாக தான் இருக்குண்ணே. இவ்வளோ அழகாக பேசுகிறவன் ப்ரேயரும் எதுக்கு பண்ணுறான்றத சொல்லுவாண்ணே. சஞ்சய் கேட்டுருவோம். டேய் டேய் இங்கப்பா. சொல்லுங்க. பானிபூரியை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்களாம் என் கண்ணு முன்னாடி தெரியவே இல்லை. நான் வேற உலகத்துல இருக்கேன். சரி இருந்துட்டு போ. ப்ரேயர் எதுக்கு பண்ண போற? உன் வேலை சாப்பாடு கொடுக்குற கடவுளுக்கு நன்றி சொல்ல போறியா? அவ்வளோ பெரிய சீன்லாம் கிடையாது. கடவுளே கண்ணு முன்னாடி இருக்கிற பானிபூரியெல்லாம் நான் தான் சாப்பிடணும். ஆசைப்பட்டு கூட யாரும் ஒரு பீஸ் கேட்டுறக்கூடாது. இது எல்லாத்தையும் நான் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் எனக்கு வயிறுல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. சாப்பிட்ற அளவுக்கு எனக்கு வயிற்றுல இடமும் வாயில தெம்பும் கொடுப்பான்னு ப்ரே பண்ண போறேன். ஆனா உலக வரலாற்றிலே பானிபூரி திங்கிறதுக்கு முன்னாடி இப்படி ஒரு பக்குவமான பேச்சை நான் கேட்டதே இல்லடா. எப்பவுமே டிஃப்ரெண்டா பண்ணணும்னு அதுதான் என்னோட ஸ்டைல். உன்னை பார்த்த பின்பு நான் நானாக இல்லையே. என் நினைவு தெரிந்து நான் இது போல இல்லையே. பானிபூரி
நினைத்திருந்தேன். கொள்ளை கொண்ட அந்த புரி என்னை கொன்று கொன்று தின்றதே. இன்பமான அந்த காரம் இன்னும் வேண்டும் வேண்டும் என்றதே. சொல்லுங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் ஒரு பக்கம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். நீங்க எதுக்காக வந்தீங்களோ அதை பத்தி பேசுங்க. மிஸ்டர் குட்டி மச்சான், அதான் உங்கள்கிட்ட சொன்னனே. என்ன நீங்க பார்க்க வந்தப்ப என்னால சரியா பேச முடியல. அதனாலதான் எதுவா இருந்தாலும் நம்ம ஈவினிங் பானிபூரி ஷாப்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஏய், காலையில எங்கே போனியே? அப்ப இவன் ஸ்கூல்ல பார்க்க போனியா? இவனா ஸ்கூல் வாசல்ல நின்று தாண்டா பார்த்தேன். இவனை கண்டுபிடிக்கவே இவ்வளவு டைம் ஆச்சு தெரியுமா? ஆனா என்ன தெரியுமா சொன்னான் இவன்? இங்கெல்லாம் நின்று பேச முடியாது, இது லைஃப் மேட்ரு. ஸோ ஈவினிங் பானிபூரி கடையில பேசலாம்னு சொன்னான். லைஃப் மேட்ரு எவனாவது பானிபூரி கடையில பேசுவானாடா? அவங்களுக்கு எங்க வசதியோ அங்கதான் பேச முடியும். என்ன ரொம்ப வாய் பேசுறீங்க? ஏன் பேசினா என்ன பண்ணுவேன்? உங்க அக்காவுக்கு வேற மாப்பிள்ள பார்த்துட்டு போயிட்டே இருப்பேன். உங்களால முடியுமா? சொல்லுங்க, உங்களால முடியுமா உங்க தம்பிக்கு வேற ஒரு பொண்ணு பார்க்க? ஐயோ குட்டி மச்சான், அவ்வளவு பெரிய வார்த்தைலாம் சொல்லாதீங்கண்ணா. ஏய், என்ன நீ சொன்ன பவித்ரா கேட்டுருவலா? எனக்காக தான் அவ கல்யாணமே வேணாம்னு சொல்றா. அப்படி இருக்கும்போது நான் போய் கண்ணுல ஜலத்தை வச்சுண்டு, அக்கா நீ போயிட்ட அப்படின்னா நான் அனாதை ஆயிடுவேன்க்கா, ப்ளீஸ்க்கா எனக்காக என் கூட இருக்கான்னு சொன்னா எங்க அக்கா என் மேச்ச மீறி கல்யாணம் பண்றுவாளா? இல்ல கல்யாணம் தான் பண்ணிடுவீங்களா? டேய், இதெல்லாம் உனக்கே ஓவரா இல்லையா? உங்க அக்கா நீ நல்லா இருக்கணும்னு நினைக்கிற மாதிரி நீ உங்க அக்கா நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டியா? இப்படி டீல் பேசிக்கிட்டு இருக்கேன். எங்க அக்கா நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கிறேன். அதுல நான் கொஞ்சம் குளிர் காஞ்சிட்டு இருக்கேன். இதுல என்ன தப்பு? இங்க பாருங்க, சும்மா அப்படியே பொசுக்குன்னு தூக்கிலாம் பொண்ணை கொடுத்துட முடியாதுன்னு. ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னா அந்த பையன் சின்சியரா அலையணும். அப்படி எங்க மாமா அலைஞ்சிட்டாரு. அப்படி அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா குடும்பமாகிய நீங்களாம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஓ, அப்படி? ஆமா, என்ன தெரியாத மாதிரி பேசுறீங்க? எனக்கு ஒன்னும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? மிஸ்டர் பிளாக், உனக்கு எப்படிடா தெரியும்? ஆமா சொல்லியிருக்காரு. ஆதாரி நாய் என்னெல்லாம் சொல்லி வச்சிருக்கு பத்தியாடா? இவனுக்கு தெரியாத ரகசியமே கிடையாது. நம்ம குடும்பத்தை மொத்தத்தை பத்தி இவன்கிட்ட சொல்லி வச்சிருக்கான்னு. இங்க பாருங்க மிஸ்டர் பிளாக், ஒரு பொருள் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா அது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கிடைக்கணும். அப்படி கிடைக்கும் பொழுதுதான் அதோட வேல்யூ நம்மளுக்கு அதிகமா தெரியும். நீ அட்வைஸ் பண்ற அளவுக்கு ஐட்டம் பத்தியாடா? புரியுது, என்ன பண்றது, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தானே போகணும், வேற வழி இல்லையே. இங்க பாருங்க, எங்க அக்கா ஒருத்தி சம்மதத்தினால எத்தனை பேரோட லைஃப் கேள்விக்குறியா இருக்கு தெரியுதா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்க அக்கா ஓகே சொல்லணும். அவ ஓகே சொன்னாதான் எங்க மாமா சந்தோஷமா இருப்பாரு. அப்படி எங்க மாமா சந்தோஷமா இருந்தாதான் இதோ பக்கத்துல இருக்காரு பெரிய மாமா சந்தோஷமா இருப்பாரு. அந்த பெரிய மாமா சந்தோஷமா இருந்தாதான் இதோ என் ஏத்தாப்புல இருக்கீங்களே மிஸ்டர் பிளாக், நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. இப்படி உங்க ஒட்டு மொத்த பேரோட சந்தோஷமும் இதோ இப்ப இங்க இருக்கு பாருங்க, அந்த பானிபூரி இந்த கிண்ணத்துல தான் இருக்கு. எப்படிரா? பிரைன் என்ன, எல்லாத்துக்குமே பிரைன் தான். பானிபூரி சாப்பிட்டா எக்ஸ்ட்ரா வேலை செய்யும். டேய், இவன்கிட்ட சொன்னியா இல்லையா எதுக்காக இவனை பார்க்க கூப்பிட்டோன்னு? அதெல்லாம் காலையிலே சொல்லிட்டேன்டா. லெட்டர் இந்த மாதிரி உங்க அக்கா வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தா அந்த லெட்டரை காணாமா, அதை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமாடான்னு கேட்டேன். தலைவர் அதுக்கு என்ன பதில் சொன்னாரு? எனக்கு தான் தெரியுமே அந்த லெட்டரை பத்தி. தெரியுமா? எங்க அக்கா ஃபர்ஸ்ட் நாள் எடுத்துட்டு வந்து அதை கையில வச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. ஆனா எதுவும் பண்ணல, கையில மட்டும் தான் வச்சிட்டு இருந்தா. ஆனா அதை பத்தி பெருசா கண்டுக்கல. சரி ஏதோ கையில வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மாமா வந்து பேசும்போதுதான் தெரியும் அது லெட்டரு, அது காணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிடா, அதான் காணன்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப அந்த லெட்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது? எனக்கு தெரிஞ்சு எப்படியும் உங்க அக்கா கையில வச்சிருந்ததை நீ மட்டும் பார்த்திருக்க மாட்ட, உங்க சித்தியும் சேர்ந்து தான் பார்த்திருப்பாங்க. அப்படி உங்க சித்தி பார்த்திருந்தா அவங்க தான் அந்த லெட்டர் எடுத்துட்டு வச்சிருக்க சான்சஸ் இருக்கு. ஏன்னா நீயும் உங்க அப்பாவும் எடுத்திருக்க மாட்டீங்க. கரெக்ட் தான், உங்க கெஸிங் கரெக்ட் தான். மார்னிங் மாமா வந்து சொன்ன உடனே நானும் வீட்டுக்கு போய் உடனே தேட ஆரம்பிச்சிட்டேனே. சரியா? தேடி கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சிட்டியா? கண்டுபிடிச்சிட்டேன். வர்றா, எங்கடா லெட்டரு? எனக்கு ஒண்ணு புரியல, நீங்களும் எந்த காலத்துல இருக்கீங்க? ஒரு புள்ளைய பிடிச்சிருக்கு அப்படின்னா போய் சொன்னமா கல்யாணம் பண்ணமான்னு இல்லாம லெட்டர் எழுதி கொடுக்குறேன், அந்த லெட்டரை காணாம அடிக்கிறேன், அதுக்குன்னு ஒருத்தனை கூப்பிட்டு இப்படி பானிபூரி வாங்கி தரேன், இதெல்லாம் நல்லாவா இருக்கு? நல்லா இல்லதான், ஆனா சொன்னா எவனாவது கேக்குறானா? ஒரு புள்ளைய கிட்ட பேசணுமா, அந்த புள்ள நம்மள இழுத்தடிச்சு லவ் சொல்லுதா? அப்படி இழுத்தடிச்சு லவ் சொல்ற புள்ளைய உடனே கல்யாணம் பண்ணமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு இப்படி லெட்டர் எழுதி கொடுத்துலாம் வாழ்க்கையை பணைய வைக்க கூடாது. ஏய், 11th ஸ்டாண்டர்ட் தானே படிக்கிற? வாழ்க்கையில ஒரு விஷயத்த தத்துவமா சொல்றதுக்கு 11th ஸ்டாண்டர்ட் படிக்கணும்ன்றதெல்லாம் குவாலிஃபிகேஷன் கிடையாது. 10th ஸ்டாண்டர்ட் படிச்சா கூட பரவாயில்ல, சொல்ற விஷயம் கேட்கறதுக்கு நல்லா இருந்தா போதும்னு.
இல்லடா இந்த தெளிவு எங்களுக்குலாம் இல்லையே. எனக்கு தெரிஞ்சு ரோஹித்தே, நீயும் நானும் 11வது படிக்கும்போது எழுத்தாப்புல இருக்கிற பாட்டி கடையில போய் குச்சி மிட்டாயும் குருவி ரொட்டி வாங்கி தின்னுட்டு இருந்தோம்னா. மிஸ்டர் குட்டி மச்சான், அப்ப லெட்டர் கண்டுபிடிச்சிட்டீங்களா? பிக் மாமா கண்டுபிடிச்சிட்டேன். சோ அந்த லெட்டர் எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டேன். உண்மையாவாடா? உண்மையாதான் கண்டுபிடிச்சிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு முன்னாடி சில கண்டிஷன்ஸ்லாம் சொல்றேன்னு. ஃபர்ஸ்ட் கண்டிஷன், இதுக்கப்புறம் உங்க தம்பி இந்த மாதிரி லெட்டர் எழுதி கொடுக்காம பாத்துக்கோங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான பின் குறிப்புன்னு, எங்க அக்கா போன்ல வர்ற ஃபார்வர்ட் மெசேஜே பொறுமையா படிக்காது. அப்படி இருக்கிற புள்ளைய பத்தி தெரிஞ்சுக்கிட்டு லெட்டர் கொடுத்துருக்கணும். அந்த புள்ள இந்த லெட்டரை படிக்கிறதுக்கு சோம்பேறி பட்டுக்கிட்டே 4 நாளா கம்மன் வச்சிருக்கு தெரியுமா? இந்த அக்காவே காலேஜ்ல அரியர் வச்சு பாஸ் பண்ணணுமேன்னு பாஸ் பண்ணி ஏதோ உங்க தம்பி புண்ணியத்தால இவ்வளவு பெரிய கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கு. கிட்ட கொண்டு போய் கொடுத்து லெட்டரை படினா அது எப்படி படிக்கும்? யாருக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கணும்ன்றத புரிஞ்சுக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு கொடுக்கணும். அதை விட்டுட்டு சும்மா. கரெக்ட் தானா? பாருங்க பிக் மாமா, திரும்பவும் சொல்றேன், எங்க அக்காவுக்கு லெட்டர் கொடுக்குற வேலைலாம் வச்சுக்காதீங்க. அவ இவ்வளவு நாள் இழுத்தடிச்சு லவ் சொன்னான்னு தெரியுமா தெரியாதா உங்க தம்பிக்கு? அப்படி இருக்கும் பொழுது இந்நேரம் நீங்க கல்யாண சாப்பாடு போட்டிருக்கணும். அதை விட்டுட்டு பானிபூரி கடையில உட்காந்து டீல் பேசிட்டு இருக்கீங்க. சரிடா, எங்க தலையெழுத்து அப்படிதான் முடிவாயிடுச்சு. இப்ப என்ன சொல்ல வரேன்? அற்று எங்க சித்திலாம் எடுத்து வைக்கல. அப்புறம் எங்க அக்கா எப்பவுமே எங்க சித்திக்கு தெரியாம ஏதாவது ஒரு பொருளை ஒளிச்சு வைக்கிறதுன்னு வச்சுக்கோயேன். ஒரு இடம் வச்சிருக்கும் வீட்டுல, அந்த இடத்துல தான் அவ வச்சிருக்கா. ஆனா அவ லெட்டரை காணன்னு போய் ஏதோ எமோஷன்ல தேடினதுனால நம்ம தான் எடுத்து வச்சோன்றதை மறந்துட்டு சித்தி ஒரு வேளை லெட்டர் எடுத்திருப்பாங்களோன்னு சொல்லி அழுதுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்திருக்கா. எனக்கு ஒரு யோசனை, ஃபர்ஸ்ட் எங்க அக்கா வைக்கிற இடத்துல தேடுவோம், அதுக்கப்புறம் சித்தி மேல சந்தேகப்படுவோன்னு. ஏன்னா நீங்க சொல்றது லெட்டர் தானே. அப்படி இருக்கிற பட்சத்துல எங்க சித்தி எடுத்துக்க சான்ஸ் இல்ல. ஓ, சோ தேடினேன், கிடைச்சிருச்சு. கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சு. எங்கடா? தூக்கிட்டு வந்து உங்க கையில கொடுக்க முடியும்? சொல்லுங்களேன், தூக்கிட்டு வந்து உங்க கையில கொடுக்க முடியும்? நீங்க என்ன மனுஷங்க? இல்லடா, எங்கிட்ட கொடுத்தா தானே நாங்க அவளுக்கே தெரியாம அவ டேபிள்ல வைப்போம். ஆமா, நீங்க என்ன பேசுறீங்க எனக்கு புரியல. அவ வீட்டுக்கு லெட்டர் எடுத்துட்டு வந்தன்றது அவளுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிற பட்சத்துல அந்த லெட்டர் வீட்ல தானே திரும்ப தேடுவா, எப்படி ஆபீஸ்ல தேடுவா? நீங்க கொண்டு போய் டேபிள்ல வச்சாலும் இது எப்பறா டேபிளுக்கு வந்ததுன்னு தான் யோசிப்பா. சோ அந்த இடத்துல எங்க அக்காவை கன்ஃபியூஸ் பண்ண விட ட்ரை பண்ணாதீங்க. அதனால நான் அவ கண்ணுல படுற மாதிரி வைக்க வேண்டியது என் பொறுப்பு. செம்ம ஐடியாண்ணா. ஆமா, செம்ம ஐடியா தான். அவ எப்போ உட்காந்து அந்த லெட்டரை தேடுவான்னு எனக்கு தான் தெரியும். சோ எப்போ எந்த இடத்துல வச்சா அவ கண்ணுல படுன்றது எனக்கு தான் தெரியும். சோ அந்த டீலிங்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆனா இவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அசால்ட்டா பேசிட்டு இருக்கான். திரும்பவும் சொல்றேன், லைஃப்ன்றது ஒரு டைம் தான். அதுல பொண்ணுன்றது ஒரு டைம் தான். அந்த பொண்ணு ஓகே சொல்றது ஒரு டைம் தான். அப்படி ஓகே சொல்ற பொண்ணை எந்த விதத்திலயும் மிஸ் பண்ணிட கூடாதுன்னு. அப்படி மிஸ் பண்ணிட்டா இப்படிதான் பானிபூரி கடையில உட்காந்துருக்கணும். இதோ நான் சின்ன பையன்றதுனால பானிபூரி கடையில டீலிங் பேசிட்டு இருக்கேன். இதே வேற யாராவது இருந்தா எவ்வளவு பெரிய டீலிங் பேசுவாங்க தெரியுமா? அது சரி, அது சரி. சும்மா மாஞ்செடியை வச்சு ஃபீல் பண்றேன், சும்மா துளசி செடியை வச்சுட்டு ஃபீல் பண்றேன், சும்மா லெட்டர் எழுதி கொடுத்து டைம் வேஸ்ட் பண்றேன்னா பண்ணாதீங்க, புரியுதா? மொத்த ஸ்கிரிப்டையும் ஒரு நிமிஷத்துல டேமேஜ் பண்ணிட்டான்டா. ஏன் மாமா சீக்கிரமா ரிசப்ஷன் வைங்க அண்ணா. இங்க போய் பைத்தியக்கார அக்காட்ட லவ் சொல்லுங்க அண்ணா. அதே மாதிரி எங்க மாமா தலையே 2 தட்டி வைங்க. சீக்கிரமா எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி. சொல்றேன்ப்பா. சரி, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு பேச்சுவார்த்தை. இதெல்லாம் சாப்பிட்டு நான் கிளம்புறேன். இவ்வளோ பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க, உங்களுக்கு இந்த பானிபூரி இன்னைக்கு மட்டும் போதுமா? இது ஒரு நல்ல கேள்வின்னு, நல்ல பாயிண்ட். இந்த மாதிரி தான் எடுத்து கொடுக்கணும். இன்னைக்கு ஒரு நாள் பத்தாதுதான். நான் உங்களை 4 நாள் இழுக்க அடிச்சு இந்த லெட்டர் கொடுக்கலான்னு தான் நினைச்சேன். பட் எங்க அக்காவோட வாழ்க்கையும் சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால தான் நான் ஆபரேஷனை கையில் எடுத்து 24 hours அவத்துக்கு முன்னாடி ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். மச்சான், அப்புறம் எங்க அக்காவும் பாவம்ல. சோ நான் கொஞ்சம் சுயநலமா யோசிக்க கூடாதுன்னு இன்னைக்கு ஒரு நாள் டீலிங்ல முடிச்சிருக்கேன். இப்ப நீங்க கேட்ட கேள்வி நல்லா இருக்கு. நீங்க இவ்வளவு பெரிய உதவி பண்ணதுனால இன்னைக்கு ஒரு நாள் ட்ரீட் போதுமான்னு கேட்டீங்க பாத்தீங்களா? அந்த இடத்துல நீங்க என் மனசுல ஒசந்து நின்னுட்டீங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு நான் ஆன்சர் சொல்றேன். ஓ, நீங்க இன்னைக்கு பே பண்றீங்களா, இந்த பில்லு கூட எக்ஸ்ட்ரா ஒரு 500 ரூபாய் கொடுத்துட்டு போங்க. பானிபூரி கடைக்காரன் அண்ணா நம்மளுக்கு தெரிஞ்சவர் தான். ஆம்பா அவர்கிட்ட கொடுக்கணும், ஒன்டே கொடுத்துட்டு போறமே. அக்கா வாழ்க்கைக்காக காசு வாங்குற அளவுக்குலாம் நான் கேவலமான தம்பி கிடையாது. நீங்க அன்பளிப்பா கொடுக்குற பானிபூரியை வேணா நான் ஏத்துக்கலாம். அதனாலதான் சொல்றேன், காசை என் கையில கொடுத்தா தப்பாயிடும், வீட்டுக்கு எடுத்துட்டு போனாலும் மாட்டிப்பேன். அதனால நீங்க அண்ணன் கிட்ட கொடுத்துட்டு போறீங்க அப்படின்னா உங்க பேரை சொல்லி டெய்லி ஒரு பிளேட் பானிபூரி வாங்கி சாப்பிடுவேன். மனசாட்சியோட நடந்துக்கிறேன்னு. தேங்க்ஸ். அப்ப லெட்டரு அதெல்லாம் நீங்க பயப்பட வேணாம்
பிக் மாமா. நான் கரெக்டா லெட்டர் அக்கா கண்ணில் படுற மாதிரி வச்சிடறேன்னு. தேங்க்ஸ்ப்பா. ஓகே, அதான் சக்சஸ் ஆயிடுச்சுல. எல்லாரும் ஸ்மைல் பண்ணுங்க. ஏன் வித்தியாசமா பாக்குறீங்க? இல்லப்பா, உன்னை பார்த்தா கொஞ்சம் வியப்பா தான் இருக்குன்னு. என்ன பண்றது, நீங்களாம் அப்டேட் ஆகாத ஆண்ட்ராய்டு ஃபோன் மாதிரி, நாங்க அப்டேஷன்லயே இருக்கிற ஆண்ட்ராய்டு ஃபோன் மாதிரி. அது சரி. இங்க பாருங்க, அதே மாதிரி உங்க தம்பி லைஃப் இதுல சம்பந்தப்பட்டிருக்கு. அதுக்காக நீங்க என்கிட்ட பேச வந்தீங்க. எங்க அக்கா லைஃப் சம்பந்தப்பட்டிருக்கு, அதனால நானும் உங்கள்கிட்ட பேச வந்தேன். மத்தபடி இது ஒரு 2 பேரை சேர்த்து வைக்கிறதுக்காக நடந்த மன போராட்டங்களே தவிர பானிபுரிக்காக நடந்த எந்த டீலிங்கும் கிடையாது. புரியுதா? நீங்க எந்த ஒரு ரீசனுக்காகவும் எந்த காலத்திலயும் இந்த விஷயத்த வெளியில சொல்றக்கூடாது. அப்படி சொன்னீங்க அப்படின்னா இல்லப்பா, நாங்க சொல்ல மாட்டோம். எவ்வளவு பெரிய விஷயத்த அசல்ட்டா பண்ணிருக்க. சோ உனக்கு எப்பவுமே நாங்க கடமைப்பட்டவனா இருப்போம். ஓகே, தேங்க்யூ. நீங்க கிளம்புங்க. நான் பானிபூரி சாப்பிட்டு பொறுமையா கிளம்புறேன்னு. ஏன்னா நீங்க பானிபூரி சாப்பிட மாட்டீங்க, சாப்பிட்ற எண்ணெய் வெறிக்க வெறிக்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ வயிறு வலிக்கும். ப்ளீஸ் முடிஞ்சு போச்சு, எழுந்து போங்கடா அப்படின்னு எவ்வளோ டீசெண்டா சொல்றான் பாத்தியா? இல்ல இதுக்கு மேல இங்க இருந்தோம் மரியாதையை நம்மளே கடன் கொடுத்த மாதிரி ஆயிடும். கிளம்புவோம் வா. அப்புறம் அந்த 500 ரூபாய் கடைக்காரன்ட்ட கொடுத்துட்டு போறோம்ப்பா. தேங்க்யூ. தம்பி, ஏன்பா போனை கையில வச்சுட்டு சோகமா இருக்கேன்? சின்சான், பாத்தீங்களா உங்க நிலைமைய? நிலைமைக்கு என்ன குறைச்சல கண்டாயிவன்? அடே இங்க பாருடா, எனக்கு ஏன்டா சேர போட்டு உட்கார வச்சிருக்க? தூங்க டைம் ஆயிடுச்சு, நான் போறேன்டா. வயசான காலத்துல சீக்கிரமா தூங்குவோன்னு இல்லாம சின்ன பிள்ளைய கூப்பிட்டு வச்சு லவ் டைலாக்கா பேசிக்கிட்டு இருக்கான். அடே எங்க அம்மா இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கடா. பத்த குறைக்க என் தங்கச்சி வேற கூப்பிட்டு வந்திருக்கேன். ஈமா வரி தூங்கிட்டு இருக்கா. சின்சான், உன்னதான் ஆள்னு ஒருத்தர் சொல்லி இந்த வீடு பூரா உன்னதான் வச்சிருந்தா. ஆனா இப்போ அவளுக்கு கல்யாணம் ஆனவனே உன்னை தூக்கி வெளில போட்டா பத்தியா? ஆமா ஆமா, ரொம்ப மோசம்னா. அதனாலதான் இப்ப ஏன் ஆள் என்னை விட்டு போயிட்டாளா? அதனால உன்னை கூப்பிட்டு வந்து நான் கூட வச்சிருக்கேன். எடுத்துட்டா நீயும் லவ் ஃபெயிலியர் தான், நானும் லவ் ஃபெயிலியர் தான். அடே சின்சனுக்கு லவ்லாம் வராதுடா. நான் சின்சன் நகரா, எனக்கு 5 வயசு தான் ஆகுதுன்னு. என்னையும் என் ஆள் வேணான்னு சொல்லிட்டா. உங்களை ஆள் சொல்லிட்டு இருந்த உங்க ஆளும் உங்களை வேணான்னு சொல்லிட்டா. அடே அவன் என் ஆள்லாம் கிடையாதுடா. அது கூட பரவாயில்ல சின்சான், என் ஃப்ரெண்டே என்ன வேணான்னு சொல்லிட்டான் தெரியுமா? கடவுளே, ஒருத்தி பேசாமலே ரூம்ல வச்சு நம்மள கொன்னுகிட்டு இருந்தா இவ்வளவு நாளா. இவன் கூப்பிட்டு வந்து வச்சு பேசியே கொன்னுகிட்டு இருக்கானே. எனக்கு என் ஃப்ரெண்டு கூட பேசணும். போய் பேசு. எனக்கு என் ஆள் கூட பேசணும். போய் பேசுடா. யாருமே என்கிட்ட பேசல. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுடா. என் ஃப்ரெண்டு வரான். அவன் கையில என்ன வச்சிருக்கான்? ஏதோ முயல் குட்டி மாதிரி இருக்கு. ஐயோ, என்ன மாதிரி பைத்தியமா ஒருத்தன் பேசுவானே. இவன் போட்டோவை காமிச்சு தானே நம்ம கிட்ட சொன்னான். இவன் ஃப்ரெண்ட் தானே இவன். ஐயோ சிலுக்கு, ஒரு பைத்தியத்தை வச்சே சமாளிக்க முடியாது. இன்னொரு பைத்தியத்தை பார்க்க வேற கூப்பிட்டு வந்திருக்கான். என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. ஏய், என்னடா இது? இங்கே பாரு, எழுந்து வழியை விடுன்னு சொன்னேன். நான் மேலே ரூமுக்கு போனோம். அப்படிலாம் விட முடியாது. கையில என்னடா முயல் குட்டி மாதிரி இருக்கு? இவ ஒன்றும் முயல் குட்டி கிடையாது, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட். கேர்ள் ஃப்ரெண்டா? ஆமாம், ஷீ இஸ் சிலுக்கு. சிலுக்குவா? இதுக்கேண்டா நீ வாய் எப்படி பொளக்குற? என் பேரு சிலுக்கு தான். ஏன் நான் சிலுக்கு மாதிரி கியூட்டா இல்லையா? டேய், கியூட்டா இருக்கு. எனக்கு தெரியாம எப்படா வாங்கின? அதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணுன்ற அவசியம் கிடையாது, புரியுதா? வழியை விடு. இலக்கியா வேணும் இலக்கியா வேணும்னு ஆசைப்பட்டிய மச்சான். அப்படி இருந்த இலக்கியாவை உன் கூட நான் சேர்த்து வச்சதுக்கு நீ காட்டுற நன்றி கடனாடா. என் கூட சேர்த்து வைன்னு நான் கேட்டேன் தான். ஆனால் சேர்த்து வைன்னு சொன்னப்பெல்லாம் நீ சேர்த்து வைக்கல. அவள் வேணான்னு சொல்லிட்டு நான் போகும்போது சேர்த்து வச்சிருக்க. அது எப்படா நான் சந்தோஷப்பட முடியும்? சேர்த்து வச்சிட்டானா? ஐயோ, இலக்கியாவை சேர்த்து வச்சிட்டானா? இங்க பாரு கௌதம், சும்மா கடுப்பேத்திட்டு இருக்கேன்னா எல்லாரும் தான் கஷ்டப்படுத்துறாங்கன்னா நீ என்ன கஷ்டப்படுத்துற. நீ என்ன கஷ்டப்படுத்தலையாடா? சொல்ல, நீ என்ன கஷ்டப்படுத்தலையா? உன் பேச்சு கேட்டுதான்டா ஃபாரின் போகிறது கிளம்புனா. இப்படி போயிருந்தா என்ன பண்ணியிருப்பேன்? டிக்கெட் போட்டு வந்திருப்பேன். எப்படி டிக்கெட் போட்டு வந்திருப்பேன்? நான் போன கேப்ல உங்க அத்தைக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. அப்படி இருக்கும்பொழுது இலக்கியாவை கல்யாணம் பண்ணிட்டு ஹானிமூனுக்கு வந்திருப்பேன் ஃபாரினுக்கு. ஏய், தப்பா பேசாதடா. அப்படிதான்டா பேசுவேன். பின்ன அப்படிதானே பண்ணியிருப்பேன். அவங்க உடம்பு சரியில்லாம சீரியஸா இருந்தப்ப என்னடா பண்ணிருப்பேன்? கல்யாணம் பண்ணி ஆகணுன்ற சூழ்நிலை வரும்போது நீ தானே தாலி கட்டியிருப்பேன். டேய், சும்மா கடுப்பேத்தாத கார்த்தி. எல்லாருக்காகவும் வாழ்க்கையை தியாகம் பண்றேன்னு எந்த நிலைமையில வந்து உட்காந்துருக்க தெரியுமா? நீ வேணும்னா எல்லாருக்காகவும் உன் லைஃபை தொலைச்சிட்டு போ. பட் என் ஃப்ரெண்டு எந்த விஷயத்துக்காகவும் அவன் லைஃபை தொலைக்கிறதை என்னால் பொறுத்துக்க முடியாது. அப்போ உன்னை ஏமாத்திட்டன்றதுக்காக நீ கோவமா இல்லையா? நீ ஏமாந்து போக பார்த்தன்றதான் என்னோட கோவம். என்ன நீ ஏமாத்திட்டன்றது என் கோவம் கிடையாது, புரியுதா? அவ்வளவுதான் நீ என்ன பத்தி புரிஞ்சு வச்சிருக்கிறது. மச்சான், ஐயோ, எமோஷனல் சீனா?
ஆனா கடவுள் அப்படி நடக்க விட்டுருக்க மாட்டாருடா. நீ தான் கரெக்டான டைம்ல வந்து அவ கழுத்துல தாலி கட்டிட்டல்ல. தாலி கட்டிட்டானா? ஓ மை காட். ஐயோ நான் இப்போ என்ன பண்ணுவேன்? அப்ப இவன் யார் வீட்டுக்கு என்ன தூக்கிட்டு வந்திருக்கான்? இலக்கியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ இந்த வீட்டில் இருக்கும்போது நீ நானும் எப்பெல்லாம் இருக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன்டா. ஆனால் இப்போ நீ இலக்கியாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த வீட்டில் இருக்க, என்கிட்ட பேசாம மூஞ்ச தூக்கி வச்சுட்டு இருக்கடா. ஐயோ அந்த புள்ள லவ்வுக்கு ஓகே சொல்லாதப்ப அந்த புள்ள இவனை கண்டுக்காதப்பவே இவன் ஓவரா ஆடுவானே. இப்ப அந்த புள்ளைய கல்யாணமே பண்ணிட்டானா? டேய் ஒரு புள்ளைய கல்யாணம் பண்ணா அத பிறந்த வீட்ல இருந்து புகுந்த வீட்டுக்கு தானடா கூட்டி வருவாங்க. நீ ஏன்டா இந்த வீட்ல வந்து உட்கார்ந்திருக்க? ஐயோ வீட்டோட மாப்பிளையா வந்துட்டியாடா? டேய் நீ வீட்டோட மாப்பிளையா வந்ததெல்லாம் சரிதான்டா. என்ன ஏன்டா இலவச அனுப்பா கூட்டி வந்திருக்க? மாட்மினே முடிச்சு விட்டீங்க போங்க. இதுக்கப்புறம் புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல மாட்டிட்டு என்ன பண்ண போறனோ தெரியலையா? ரைட்லா ரைட் இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு. என்னடா